Hi friends, welcome back to my channel Glow and Grind with Uma. இன்னைக்கு வந்து ரெசிபி பன்னீர் பராட்டா. எல்லாரும் நிறைய பேர் பராட்டா ரெசிபி கேட்டிருந்தீங்க. அதனால இன்னைக்கு பன்னீர் பராட்டா ரெசிபிக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாமா? பன்னீர் நல்லா துருவி வச்சுருக்கேன். பன்னீர் அது கூட ஆட் பண்ணுறதுக்கு வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகா, அப்புறமா மசாலாவில் வந்து தனியாத்தூள், ஜீரா பவுட்ரு, கரம் மசாலா, சால்ட்டு. கரம் மசாலா வந்துட்டு இங்கே பாருங்கள், ஹோம்மேடு, நானே வீட்டில் பண்ணுறது. இது கரம் மசாலா. உங்களுக்கு ரெசிபி தேவைன்னா சொல்லுங்கள், கரம் மசாலா ரெசிபி கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போது ஒன்றுன்னா நம்ம இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டஃபிங்கு, இது பன்னீர் பராட்டாக்கு ஸ்டஃபிங்கு. ஓகேங்களா? ஆனியனு நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், எவ்வளோ பொடிசாக முடியுமோ அவ்வளோ பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இது கூடவே க்ரீன் சில்லிஸு ஆட் பண்ணியிருக்கேன். க்ரீன் சில்லி கூட ரொம்ப பொடிசாக நறுக்கியிருக்கேன் நான். இப்போது இது எல்லாம் மசாலா, இது கரம் மசாலா ரொம்ப கொஞ்சமாக வச்சுருக்கேன். ஏன்னா ஃப்ளேவர் வந்து மெயினாக பன்னீர்து தான் நமக்கு வேணும். இது எல்லாத்தையுமே இப்படி சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி பன்னீர் பராட்டா செய்கிறது ரொம்ப ஈஸி. காலையில் நம்ம பராட்டா செய்ய முடியாதுன்னெல்லாம் நினச்சிங்கன்னா நான் சொல்கிற மாதிரி ஈஸியாக இப்போது எப்படி ஈஸியாக பன்னீர் பராட்டா செய்கிறதுன்னு காட்டுறேன் வித் ஃபியூ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஆக்சுவலாக பிகினர்ஸு கூட ஈஸியாக செய்திடலாம். ஓகேங்களா? அதுக்கு தேவையான மாதிரி நம்ம இப்போது பராட்டாக்கு பாருங்கள் ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து எப்படி சப்பாத்தி மாவுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சு செய்யறதுன்னு பார்க்கலாம். பன்னீர் பராட்டாக்கு ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குது. இங்கே சப்பாத்தி மாவு நான் பிணைஞ்சு வச்சுருக்கேன். சப்பாத்தி மாவுக்கு வந்துட்டு உப்பு அப்புறம் எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது பாருங்கள், இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லிட்டு, பிகினர்ஸ் கூட எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பிகினர்ஸுக்கு சொல்லி கொடுத்துருவோம். பாருங்கள், இந்த சப்பாத்தி மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எப்படி இருக்குன்னு. நம்ம பூரிக்கு எடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி 2 உருண்டையாக இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்படி எடுத்து நல்லா இப்படி ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதை வந்து இப்படி பண்ணி இதில் க்ளீனாக மாவில் நல்லா தொட்டுட்டு இப்போ பாருங்கள், ஒரே அளவாக 2த்தையுமே தட்டி வச்சுக்கோங்க. ரெண்டுமே சமமாக இருந்ததுன்னா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு நான் சொல்கிறேன். பாருங்கள், 2மே ஒரே மாதிரி நான் தட்டி வச்சுருக்கேன். இப்போது இந்த ஸ்டஃபிங் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து ஒரு பராட்டா ஒரு இதில் ஒரு சப்பாத்தி மாவில் க்ளீனாக எடுத்து நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இது ஸ்டஃபிங் வந்து எல்லாம் அவங்கவுங்க விருப்பம் தான். உங்களுக்கு எப்படி வேணும் அந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சம் இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு, இது இருக்கு இல்லைங்களா இந்த இன்னொன்று, அதை எடுத்து இப்படி மேலே வச்சுட்டு இதை இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது பிகினர்ஸ்க்கு. ஓகேங்களா? ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை இப்படி கொஞ்சமாக இப்படி பண்ணி விட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் ஆயிடுச்சு. எப்பவுமே பராட்டா பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்டஃபிங் வச்ச பிறகு நல்லா சீல் பண்ணிக்கோங்க இப்படி. ஓகேங்களா? சீல் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி போட்டு இங்கே பாருங்கள், இப்படி கையில் மெதுவாக, கையில் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம மெதுவாக இப்படி ஸ்டஃபிங்கை இப்படி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பக்கத்துலேயே நான் தவா கூட வச்சுட்டேன் சூடாகிறதுக்கு. இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா எல்லா சைடும் எண்டு வரைக்குமோ இங்கே பாருங்கள் தெரிதுங்களா உங்களுக்கு, டிரான்ஸ்பரண்ட்டாக எப்படி தெரிது பாருங்கள் பராட்டா. பாருங்கள் தெரிதுங்களா? இது பாருங்கள். ஓகே, இப்போது இங்கே பாருங்கள் தவா நல்லா காஞ்சிருச்சு. நான் நெய் இன்னைக்கு உருக்கி வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக நெய் எடுத்து அதை உருக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் லைட்டாக மேலே போட்டுட்டு இந்த தரட்டி வச்சுருக்க பராட்டாவை எடுத்து மெல்லமாக இது மேலே வச்சுருங்க. வச்சுட்டு இது மிதமான தீ, ரொம்ப ஹையில் இல்லை ரொம்ப லோவில் இல்லை, கொஞ்சம் மீடியமான தீயில் நல்லா வாட்டி எடுத்துக்கணும். இது இப்போ இன்னும் கொஞ்சமாக நெய், உங்களுக்கு பட்டர் வேணும்னா பட்டர் கூட போட்டுக்கலாம். நான் வந்து கீ போட்டிருக்கேன். ஓகேங்களா?
பாருங்கள். ஓகே, இது ஆகிட்டு இருக்கட்டும். பிகினர்ஸ்க்கான பராட்டா வெந்துட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ், என்ன மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம் பரோட்டா ஸ்டஃபிங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இதுக்கு சப்பாத்தி மாவு இப்படி எடுத்து கொஞ்சமாக மாவு தொட்டு அதை இப்படி பண்ணி நல்லா க்ளீனாக இப்படி தரட்டிக்கோங்க. ஓகேங்களா? தரட்டிட்டு இந்த பராட்டாது ஸ்டஃபிங் இருக்குது இல்லைங்களா, பன்னீர் ஸ்டஃபிங்கு, இதை இதுக்குள்ளார வச்சுக்கோங்க. இப்படி ஓகேங்களா? இப்படி வச்சுட்டு அதுக்குள்ளே இங்கே பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். ஃபுல்லு செவந்து எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் பரோட்டா. இப்படி தான் இருக்கணும் ஒரு பரோட்டாவுடைய கன்சிஸ்டன்சி. நம்ம எல்லா பக்கமும் இப்படி செவந்து ஒரே ஈக்குவல் ப்ரொபோர்ஷனேட்டாக செவந்து வரணும். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்குது இல்லைங்களா இந்த பரோட்டாவை, இங்கே பாருங்கள் க்ளீனாக பார்த்துக்கோங்க. இப்படி இதை வந்து இப்படி உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிவிட்டு பாருங்கள், அந்த கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா வந்துச்சு இல்லைங்களா, அதை எடுத்துட்டு நீங்கள் இங்கே பாருங்கள். அது யாராக இருந்தாலுமே அவ்வளோதான், பிகினர்ஸாக இருக்கட்டும் இல்லை ப்ரோவாக இருக்கட்டும், கொஞ்சம் டெக்னிக்ஸ் ட்ரிக்ஸ். இப்போ பாருங்களேன், நான் இதை இப்படியே தட்ட ஆரம்பித்தேன்னா உள்ளே இருக்க ஸ்டஃபிங்ஸை வெளியே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் எப்போவுமே ஃபஸ்ட்டு கையில் கொஞ்சம் இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீல் ஆகிடும். உள்ளே எந்த பரோட்டாவாக இருந்தாலும் இந்த மாதிரி கையில் பண்ணும்போது அது உள்ளே சீல் ஆகிடும். அப்போ சீல் ஆகிட்ட பிறகு சும்மா லைட்டாக அழுத்தம் கொடுத்து நீங்கள் ஒரு 2 வாட்டி இப்படி திறக்குனீங்கனாலே உங்கள் பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்துருச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க. பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பரோட்டாவை பார்க்கலாம் நம்ம. பாருங்கள் எப்படி 2 சைடும் செவந்து வந்திருக்கு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு சவுண்டு தெரியும், தெரியுதுங்களா? அவுட்டர் லேயர் எப்போவுமே கிறிஸ்பாக இருக்கணும். அது கூடவே வந்துட்டு உள்ளே சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான ஒரு பன்னீர் பரோட்டா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த பரோட்டாவை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ பன்னீர் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இங்கே வந்து இப்போது நான் இன்னொரு பரோட்டா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, இதையும் நம்ம இப்போது அடுப்பில் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு பரோட்டாவை நீங்கள் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு 2 to 3 பரோட்டாஸ் வித்தின் 5 to 10 மினிட்ஸில் நீங்கள் செய்துட்டு பேக் பண்ணி வச்சிடலாம் பசங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், பன்னீர் பரோட்டா, அது கூடவே வந்து கேர்டு கூட வந்து கொஞ்சம் ஒரே ஒரு சிட்டிக்கை இவ்வளோண்டு சர்க்கரையும் தனியா பவுடர் ரொம்ப போடக்கூடாது. பட் ஆனால் அது வந்து போட்டுட்டு சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கேர்டு வந்து க்ரீக் யோகர்ட், நான் க்ரீக் யோகர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் தயிரில் கூட நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸை போட்டு பன்னீர் பரோட்டாவை செய்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுதான் இன்றைக்கி இந்த பன்னீர் பரோட்டாவோட ரெசிபி. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் க்ளோ அண்ட் கிரைண்ட் வித் உமாவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் மோர் ரெசிபீஸ். தேங்க்யூ, பாய்.